ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நிதானிப்பு தேவை. பரிசுத்த வாழ்க்கை என்பது எது சரி, எது தவறு, எது பாவம், எது பாவமில்லை என்பது போன்று ஒரு பட்டியலை பார்த்து பார்த்து வாழ்கின்ற ஒன்றல்ல. அந்தந்த சூழ்நிலைகளில், அந்தந்த காலநிலைகளில் காரியங்களை சரியாக கவனித்து சிந்தித்து அவைகள் நம்மிடம் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை நிதானித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைதான் பரிசுத்த வாழ்க்கை. தேவனோடுள்ள அன்பையும் ஐக்கியத்தையும் வாஞ்சையையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள ஏதுவாகும் தன்மையுள்ள எந்த ஒன்றையும் அடையாளம் கண்டு கொள்ளுவதிலும் அதனை அனுமதியாதிருக்க சிரமம் எடுத்தலிலுமே ஆவிக்குரிய ஞானம் விளங்குகிறது. சில காரியங்கள் நல்லவைதான், சில காரியங்கள் அவசியமானவைதான், சில காரியங்களை தனியாக பார்க்கையில் தவறு ஏதும் இல்லைதான். ஆனால் இந்த காரியங்கள் கூட சில சூழ்நிலைகளில் அல்லது சில குறிப்பிட்ட காலங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஆரோக்கியத்திற்கு எதிராக வந்துவிட முடியும். இறைப்பணியில் பிரமாதமாக செயல்பட்ட ஒருவருக்கு சமூக பணி செய்யும் ஆர்வம் ஏற்பட்டது. சமூக பணி நல்லது, அவசியமானது. ஆனால் சமூக பணியில் அவருடைய சமநிலையற்ற அதிக ஈடுபாடு இறைப்பணி ஆர்வங்களை குறைத்தது. அதனுடைய விளைவாக ஆவிக்குரிய நற்குண செயல்பாடுகள் குன்றி போயின. இறுதியில் சமூக நல தரிசனம் வாழ்ந்தது, பரலோக தரிசனமோ காணாமல் போனது. ஆம், நாம் எதை செய்கிறோம் என்பதை விட அதனை செய்கின்ற விதத்தில் நம்முடைய பிரதான ஆவிக்குரிய இலக்குகளை நோக்கி நம்மால் செவ்வையாக தொடர முடிகிறதா என்பதே முக்கியம். ஏனென்றால் தவறான விஷயங்கள் மட்டுமல்ல, சில நல்ல விஷயங்களும் நமக்கு தீமைகளாக மாறிவிட வாய்ப்புண்டு. உணவு நல்லதுதான், சாப்பிட வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களுக்காக அதை தவிர்க்கவோ குறைத்து கொள்ளுவதோ அவசியமாகிறது. இல்லையேல் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும். சில ஐக்கியங்கள் அவசியம், ஆனால் அது அதிகமாகிவிட்டால் தேவ நோக்கங்களுக்கு பாதிப்பு வர முடியும். முன்னுக்கு வர முயற்சிப்பது தேவையானது. ஆனால் முயற்சிகளே முழு முக்கியத்துவம் பெறும்போது தேவனோடு உள்ள ஐக்கியம் தளர்வடையும். அநேக விஷயங்கள் மிகவும் முக்கியமானவையே, ஆனால் அவைகள் மேல் மனம் அதிகமாக பதிந்து விட்டால் தேவனோடுள்ள உறவை அது வெகுவாக பாதித்துவிடும். சிந்தனைக்கு, உன்னை நல்லவனாக காண்பிப்பது எளிது, உன்னிடம் நல்லவைகளை காண்பிப்பதுதான் அரிது. அரிதானதை செய். உன்னை நல்லவனாக காண்பிப்பது எளிது, உன்னிடம் நல்லவைகளை காண்பிப்பதுதான் அரிது. அரிதானதை செய்.